ஹாய் தமிழக மக்களே, வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. ஸோ நீங்கள் எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு குரூப் 2 அந்த குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. சரி ரைட், இந்த குரூப் 2 வேகன்சி குரூப் 2 எக்ஸாம் டேட் அன்னைக்கு, வேகன்சி எவ்வளவு, ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் என்னன்றதை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு டேட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 செப்டம்பர். டிகே 14 செப்டம்பர் தான் எக்ஸாம் டேட்டு. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஜூலை. சரியா, இன்னைக்கு தான் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் இப்போயே போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி விண்ணப்ப திருத்துறது, வனவர் பதவி, இதில் ஃபாரஸ்ட்டை சேர்த்துட்ருக்காங்க மக்களே. ஆனால் ஃபாரஸ்ட்டுக்கு பிசிக்கல் இருக்குது, அதை பற்றி நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். சரியா, நெக்ஸ்ட். தடை செய்யப்பட்ட பொருட்கள். இத்தனை பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு எது தடையாக இருக்கோ அந்த பொருளை காலி பண்ணிடுங்க. செல்ஃபோனு தான் சார் பிரச்சனை, செல்ஃபோனால தான் லைஃபே போகுதுன்னா செல்ஃபோனை உடச்சிருங்க, போஸ்டிங் போய்ட்டு நல்லா சூப்பராக ஆப்பிள் லைஃபை வாங்கிக்கலாம். சரியா, ரைட். நெக்ஸ்ட்டு முக்கியமான என்னென்ன போஸ்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டர், தமிழ்நாடு தொழிலாளர் பணி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது அந்த மாதிரி நிறைய வேகன்சி ஒன்லையும் போட்டுருக்காங்க. அதிகமானது வந்து பார்த்தீங்கன்னா வணிக வரி. சரிங்களா, அதில் வந்து 336 வேகன்சி போட்டிருக்காங்க மக்களே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சின்றதை நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படிச்சுன்னா தெரிஞ்சிடும். சரி, அதே மாதிரி குரூப் 2A கொடுத்துருக்காங்க. குரூப் 2A அதிகபட்சம் வந்து இந்த கோஆபரேட்டிவ்க்கு 497 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டார் போட்டிருக்காங்க. இது கூடலாம், அது குறையலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பொது சுகாதாரம், நோய், மீன் வளத்துறை, தொழிலாளர், நெடுஞ்சாலைத்துறை, ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி, இந்து சமய அறநிலைத்துறை, பள்ளி கல்வித்துறை, எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரியா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 38 வேகன்சி போட்டிருக்காங்க. சரியா, நிதி, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம். இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி எக்ஸாம்லேயே டிஎன்பிசியிலே போய் நீங்கள் அதுக்கடுத்து எக்ஸாம் நடத்துறதுக்கு நீங்கள் மீட்டிங்லேயே உட்காந்து பேசலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான போஸ்டிங் போட்டுருக்காங்க. பட் இந்த கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1081. இந்த எக்ஸாம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றதை தெளிவாக நான் சொல்கிறேன். சரியா, அடுத்து பாருங்கள் குரூப் டூ போஸ்டிங் பாருங்கள். ஏஜ் லிமிட் நன்னடத்தை அலுவலர். சரிங்களா, அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அதிகபட்ச வயது வரும்போது 42, மாற்றுத்திறனாளிகள் வந்து 52, எக்ஸ்ஆர்மினா 50. துணை வணிக வரி அலுவலர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 42, எக்ஸ்ஆர்மிக்கு 50. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு வந்து 32 தான். டிகே, இது நாட் அப்ளிகபிள். யாருக்கு நாட் அப்ளிகபிள்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு. சரியா, ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து ஃபிசிக்கல் இருக்குது. 25 கிலோமீட்டரை 4 ஹவர்ஸில் ஓடணும். சரிங்களா, அதாவது நடக்கலாம், ஓடலாம், உங்கள் விருப்பம். சரியா, நெக்ஸ்ட். அது இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது இந்த தடவை. ரைட்டா, அடுத்து குரூப் 2A மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42. இங்கே பாருங்கள், இப்போ பிவா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதாவது பிசி எம்பிசி தான், வேற ஒன்றும் மக்களே. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37, 39. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா 37 வரைக்கும் கிடைக்கலாம். சரியா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் 2A இன்டர்வியூ. குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது எதுக்குன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன் அவங்க தவிர மித்த எதுக்குமே ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று கல்வி தகுதி. நன்னடத்தை அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுபோக நீங்கள் சைக்காலஜியில் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை. துணை வணிக வரி அலுவலர், இதுகளே நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லா படிச்சிருக்கீங்க, இல்லை காமர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை. அப்புறம் இளநிலை வேலை வாய்ப்பு அலுவலர், மாற்றுத்திறனாலே அல்லாதவர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே வணிகவியல் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அல்லது சப் இன்ஸ்பெக்டர், பல்கலைக்கழக மாடல் ஏதாச்சும் ஒரு டிகிரி. சரிங்களா, அவ்வளோதான். ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கோயம்புத்தூர் பிஹெச்சி சமூக பணி பள்ளியில் தொழிலாளர் நிறுவனத்திற்கான பட்டய படிப்பு முடித்தவர்கள் அல்லது பூனே இந்திய சமூக ஒளி நிறுவனத்தால் வழிகாட்டும்படி சென்னை லயோலா கல்லூரியில் சமூக அறிவியல் துறையால் நடத்தப்படும் சமூக பாடத்தில் முதல்நிலை பட்ட படிப்பு முடித்தவர்களுக்கு இவங்களாம் என்னது முன்னுரிமை. சரியா, இது ஃபுல்லாமே என்னது முன்னுரிமை கொடுக்கலாம். ரைட்டா, உதவி ஆய்வாளருக்கு. அடுத்து சார் பதிவாளர் போஸ்டிங் பாருங்க. பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம். ரைட்டா, அடுத்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன். சரிங்களா, மெயினாக நான் ஒரு அடுத்து பாருங்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 3361 3363 இந்த எம்ப்ளாய்மெண்ட் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்ஜினியரிங்கில் என்ன டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம். அவங்க சொல்கிற நல்லா பண்ணிச்சுக்கோங்க. வேளாண்மை பொறியியல் உட்பட நீ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் முடிச்சா கூட எழுதிக்கலாம்.
அது போக நீ இன்ஜினியரிங் முடிக்கலன்னா கால்நடை வளர்ப்பு, தாவரவியல், அதாவது பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாச்சும் முடிச்சதாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் குரூப் டி அந்த போஸ்டிங்க்கும் அதோடைய எஜுகேஷன் வழக்கமாக ஏதாச்சும் ஒரு டிகிரி, அதுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க மக்களே. சரியா? அதான் வேறு ஒன்றுமே கிடைக்காது. ஏதாவது ஒரு டிகிரி இருக்கும், அந்த குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு ஏதாச்சும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருக்க மாதிரி இருக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? வேறு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்டிங்குமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு அதோடைய நாலேஜ் இருக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் பற்றினா நாலேஜ் இருக்கணும். அப்புறம் இணை கல்வி உங்களுக்கு தெரியுமில்ல. இப்போ பி மெக்கானிக்கல் கேட்டாங்கன்னா ஆட்டோமொபைலு, மெக்காட்ரானிக்ஸு, ஏரோநாட்டிக்கல், மரைன், இது பிறகு ஈக்குவலண்ட்டு தான். அந்த மாதிரி ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் இந்த பார்வை தரம், கண்ணுடைய பவர் வந்து இதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஐ சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸ்டாண்டர்ட் 1 or 2 or 3 ரைட்டா? அடுத்து அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹைட் வந்து 163 இருக்கணும், கேர்ள்ஸுக்கு வந்து 150 இருக்கணும். சரிங்களா? செஸ்ட் வந்து 79 அண்டு விருந்தினரில் நீங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 79 + 5 எவ்வளோ 84 மேலே போகணும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வழக்கம் போல் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கட்டாயம் பாஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு தான் படிக்கலான்ற தமிழ் எக்ஸாமுக்கு தமிழ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரைட்டா? அப்புறம் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் இருப்பீங்கல்ல, அந்த எல்விங்கிறது லோ விஷன், அப்புறம் ஹார்டு ஹியரிங். சரிங்களா? அந்த ஹச்ஐங்கிறது ஹியரிங் இம்பேக்ட், எல்டிங்கிறது லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, சிபிங்கிறது செரப்ரல் பால்சி. இந்த மாதிரி அந்தந்த குறைபாடு இருந்தாலும் இந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய்க்கலாம். டீக்கே? ரைட்டா? சும்மா லக்கி தானே இந்த இருக்குல்ல, அதான் கொடுத்துருப்பாங்க. லோ விஷனு, ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கு, லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, செரப்ரல் பால்சி, லெப்ரசி க்யூர்டு, டாஃபிசம், இந்த மாதிரி தேர்வு திட்டம். வழக்கம் போல் இது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த வனவார் தேர்வு நான் சொன்னால் ஏற்கனவே மாட்டேன். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் வெயிட்டை செக் பண்ணும், ஹைட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, ஹைட்டு செஸ்ட்லாம். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா பாய்ஸாக இருந்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸில் ஓடணும் ஒன்று. கேர்ள்ஸு அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸ் 4 மணி நேரத்தில் ஓடணும் அல்லது நடக்கணும். அது உங்கள் விருப்பம். அதுக்கு தேர்வு வழக்கம் போல் பிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீ மெயின்ஸ் முடியும். ஆனால் பிலிம்ஸ் மார்க்கை மெரிட் லிஸ்ட்டில் கட் ஆஃபில் சேர்க்க மாட்டாங்க. அதே சமயத்தில் மெயின் எக்ஸாமில் நீங்கள் எழுதக்கூடிய தமிழ் எக்ஸாமோடைய மார்க்கையும் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. புரிஞ்சா? அப்போ எந்த மார்க்ஸாக சேர்ப்பாங்க? இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, சும்மா என்ட்ரி தான் பிலிம்ஸு. சரிங்களா? அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், லட்டு மாதிரி வழக்கம் போல் 75 ஜிகே, 25 மேக்ஸு, 100 தமிழ் அழகாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அல்லது தமிழ் அல்லது இங்கிலீஷு இதில் நீங்கள் இது பண்ணிட்டு அப்புறம் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் தமிழை காமிச்சிக்கலாம். சார் நான் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் இதில் எழுதிக்கலாம், ப்ரிலிம்ஸ் எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கடுத்து மெயின்ஸில் நீங்கள் இந்த 40 மார்க்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி காமிச்சிட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். டிக்கே? அதுக்கு இது பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த குரூப் 2க்கு பாருங்கள். முதல்ல இதுதான் மெயினானது. இந்த குரூப் 2ல் தமிழுக்கு வந்து 100 மார்க் இருக்குது. சரியா? அது வந்து 3 மணி நேரம். இந்த மார்க் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் எடுக்கவே மாட்டாங்க. இந்த எழுதுறீங்க பார்த்தீங்களா, 300 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுட்டே அவங்களோட தலையெழுத்தே தீர்மானிக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி, சரியா, நீங்கள் அதுக்கு முன்னாடி எழுதின ப்ரிலிம்ஸில் நீங்கள் 200க்கு 200 எடுத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு மெரிட்டில் வராது, கட் ஆஃபில் சேராது. இந்த அருக்கு பார்த்தீங்களா 300 மார்க்கு, இது இந்த 3 மணி நேரம், இதுதான் ஒரு தலையெழுத்தையே மாற்றும். டிக்கே? புரிஞ்ச மக்களே பார்த்துங்க. அதே மாதிரி தான் குரூப் 2 நான் என்ட்ரி போஸ்ட்டு. இது எப்படி நடக்கும்னா ஆன்லைனில் நடக்கும் சிஸ்டத்தில். சரியா? இது இருந்தால் வழக்கம் போல் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரியா? குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பற்றி. இந்த பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவுன்றா அந்த இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனலஜி, அந்த அனலஜி, கிளாசிஃபிகேஷன், வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், ஆட்மான் அவுட்டு, இந்த போலீஸ் சைக்காலஜி படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு 40 கொஸ்டின், ஒரு 100 கொஸ்டின் ஜிகே, இந்த 60 மார்க் இருக்குது. இதுலையும் நல்லா கவனிச்சுங்க, இதுலையும் இந்த எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து இந்த பொது தமிழ் அண்ட் ஆங்கிலம் இதெல்லாம் சேர்த்து 300 மார்க்கு. இதை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க உங்களுக்கு. சரியா? கட் ஆஃப் எடுப்பாங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி கம்ஸ் என்னது மெரிட்டு, அதில் எலிஜிபிலிட்டி ஒன்லி. இந்த இருக்குல்ல, இதில் இந்த 100 மார்க் எலிஜிபிலிட்டி, இந்த 100க்கு நீங்கள் 40 எடுத்தால் போதும். நான் 100க்கு 100 இதில் எடுத்துட்டேன், இதில் 300க்கு மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போகிறது கஷ்டம். புரிஞ்சா மக்களே? உங்களுக்கு இந்த 100 மார்க்கு நீங்கள் 41 எடுத்தால் கூட போதும். இந்த 300 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஏற்றி வைக்கிறீங்களோ அங்கே நிற்கிதான், அங்கே இருக்க உங்களுக்கு போஸ்டிங்க. டிக்கே? அப்புறம் குரூப் 2 என்ட்ரி போஸ்ட்டு வழக்கமாக இந்த இடஒதுக்கீடு, தேர்வுகளுக்கான தகவல் பரிமாற்றம் ஃபுல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ, இது போக வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் நம்ம என்ஐபியும் கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? அதுக்கடுத்து நீங்கள் டிஎன்பிசியும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்களால் முடிஞ்ச டவுட்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். என்ஐபியில் நான் ஸ்டூடெண்ட்டாக சேரல சார், நான் இங்கே ஒரு வீடியோ பார்க்குறேன், எனக்கு அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம். சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பரான டிஎன்பிசியை கான்டாக்ட் பண்ணலாம். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம்.
சரியா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, சிலபஸ் என்னன்றது பார்த்தாச்சு, சரிங்களா? குவாலிஃபிகேஷன் என்னன்றது பார்த்தாச்சு, எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணியாச்சு. இது போக உங்களோட டவுட்ஸு ஃபீட்பேக் என்னன்னாலும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக கடுமையான உழைப்பு கொடுத்தீங்கன்னா சரிங்களா, உங்களோட ஒவ்வொரு வேர்வை துளிகளும் வெற்றி ஒளிஞ்சிட்டு இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டம் வெற்றி எல்லாம் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கடுமையான உழைப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களால் அந்த குரூப் 2 எக்ஸாமில் ஒரு போஸ்டிங் அடித்து உங்கள் லைஃப்பை வேறு மாதிரி மாற்ற முடியும் மக்களே. சரியா? நேஷனல் இன்ஸ்டியூட் சார்பாக நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.